ஹாய் வீவர்ஸ், இது பானு ஆர்கானிக் கார்டன் தமிழ் சேனல். நான் உங்கள் பானு. இந்த பாட் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? 2 சாமந்தி செடி நம்ம பதியம் வச்சோம் கட்டிங்ஸு. இன்னையோட 15லேருந்து 17 நாள் ஆயிருக்கு இந்த கட்டிங்ஸ் வச்சு. ஒரு 17 டேஸ்க்கு அப்புறம் இதில் வேர் வந்திருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நான் டெய்லி மார்னிங் ஒரு கை தண்ணி தாங்க அதுக்கு விடுவேன். ரொம்ப தண்ணி விட மாட்டேன். இன்றைக்கி மார்னிங் இப்போ நான் வீடியோ எடுத்திருக்கேன். கொஞ்சோண்டு தண்ணி விடுறேன் பாருங்கள். இவ்வளவு தான் தண்ணி. காலையில் மட்டும்தான் விடுவேன். இவ்வளவு தண்ணி போதும். இதுக்கு தண்ணி அதிகமாக கொடுக்கக்கூடாது. இப்போ இது ட்ரையாக இருக்கிறதுனால தண்ணி விட்டுட்டு இதை நான் பிடுங்குறேன். அப்போ தான் வேர்கள் கட் ஆகாமல் ஒழுங்காக வரும். இதில் வேர் வந்திருக்கா இல்லையான்னு பார்க்கலாம். அப்படி வேர் வந்திருந்தது அப்படின்னா நான் க்ரோ பேக்லேயே கம்போஸ்ட் பண்ணுறத வீடியோ போட்டிருக்கேன். இப்போ 2 க்ரோ பேக்கில் கம்போஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு க்ரோ பேக் 1 மாதம் ஆகிடுச்சிங்க. நல்ல பொலன்னு பொட்டு மாதிரி பிளாக் கலரில் கம்போஸ்ட் ஆகிடுச்சு கிச்சன் வேஸ்ட்டு. இன்னொரு பேக்கில் 10 டேஸ் ஆகிருக்கு. உள்ளே பாதி ஆகிக்கிட்டே இருக்குது. அது 2லேயுமே இந்த 2 கட்டிங்ஸ் எடுத்து நம்ம ஊண்டலாம். வாங்க அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ தான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா பானு ஆர்கானிக் கார்டன் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 2 கட்டிங்ஸ் அன்றைக்கி நான் பதியம் வச்சு காமிச்சேன். பதியம் வச்சது மொட்டோடு தாங்க வச்சேன். இந்த 2 கட்டிங்ஸில் இந்த நான் இப்போ பிடுங்குறேன் பார்த்தீங்களா, அந்த கட்டிங்ஸில் மட்டும் மொட்டுக்களை நான் கையோட கட் பண்ணிட்டேன். மேலே இருக்கிற மொட்டுக்களை. இன்னொரு கட்டிங்ஸில் ஒரு பக்கம் மொட்டுக்களை அப்படியே நான் விட்டுருந்தேன். ரொம்ப குட்டி மொட்டாக இருந்தது அன்றைக்கி நம்ம பதியம் வச்சப்போ. இப்போ அந்த மொட்டுக்கெல்லாம் கொஞ்சம் பெரிதாக இருக்குது பாருங்கள் இந்த கிளையில். அந்த பக்கம் புதிய தளிர், புதிய பக்கவாட்டில் புதிய கிளை எழும்பி வந்திருக்கு பாருங்கள். 2 கட்டிங்ஸ்லையுமே வேர் வந்திருக்குங்க. 17 நாள் கழித்து தான் நான் அதை பிடுங்கி காமிக்கிறேன். குறைஞ்சபட்சம் 15 நாள் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். 15 நாளைக்கு அப்புறம் பிடுங்கி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் வேர்கள் வந்திருக்கும். இந்த கட்டிங்ஸில் பாருங்கள், இது நல்ல திக்கான கொம்பு நம்ம பதியம் வச்சது. அந்த மாதிரி திக்கான கொம்பு நீங்கள் பதியம் வைக்கும்போது 2 இடத்துல வேர்கள் வந்திருக்கு பாருங்கள். இப்போ வெத்தலை, மணி பிளான்ட் இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கெல்லாம் வேர் முடிச்சுக்கள்னு ஒரு இடம் இருக்கும். ஒவ்வொரு டேர்னிங்லேயும் கணு இருக்கும். அந்த கணுலெல்லாம் வேர்கள் எழும்பி வரும். இந்த சாமந்தி செடியிலையும் அப்படி தாங்க. எங்கெல்லாம் இந்த முத்துன கிளைகள் டேர்ன் ஆகி முடிச்சா கட்டிங்ஸாக உங்களுக்கு தெரியுதோ கணு மாதிரி, அந்த இடத்துலலாம் இதில் வேர்கள் வந்துக்கிட்டே இருக்குது. அதனால் இதை ப்ராப்பகேட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. நல்ல முத்துன கிளையாக எடுத்து நீங்கள் பதியம் வைங்க. இலசான கிளையை விட நல்ல முத்துன கிளையாக இருந்ததுன்னா சூப்பராக தழிஞ்சு வரும். இந்த சின்ன கட்டிங்ஸ்லேயும் வேர் வந்திருக்கு. இந்த பெரிய கட்டிங்கும் பாருங்கள், 2 இடத்துல வேர்கள் வந்திருக்கு. இந்த வெத்தலையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் கணுவாக இருக்கும். இதில் பாருங்கள் 2 இடத்துல வேர் வந்திருக்கு பாருங்கள். இந்த கணுலேயும் வேர் வந்திருக்கு பாருங்கள். ஒவ்வொரு வேர் முடிச்சு இருக்கிற இடத்துலையும் வேர்கள் எழும்பி வந்த வண்ணமே இருக்கும். கணுப்பகுதின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த கணுப்பகுதி எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் கண்டிப்பாக வேர்கள் வருதுங்க. நல்ல திக்கான மெச்சூரிட்டியாக இருக்கிற கிளையாக நீங்கள் பதியம் வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக தழிஞ்சு வரும். இப்போ இது எப்படி ஊன்றதுன்னு காமிக்கிறேன். இப்போ இந்த சின்ன கட்டிங்ஸ் ஊன்ற பேக் 1 மாதமான காய்கறி கழிவு கம்போஸ்ட் பேக். இது நல்லா கம்போஸ்ட் ஆகிடுச்சு. கருப்பு கலரில் பொட்டு மாதிரி மண் பொலன்னு இருக்குது. இதில் ஒரு சின்ன கட்டிங்ஸ் இப்போ நான் ஊண்டிட்டேன். இன்னொரு பெரிய கட்டிங்ஸை இப்போ தான் க்ரோ பேக்கில் கம்போஸ்ட்டு போட்டு 10 நாள், 1 வாரம் 8-9 நாள் இருக்குங்க. உள்ள காய்கறி கழிவு மக்காமல் அப்படியே இருக்குது. நான் இதை மேல் பகுதியில் உங்களுக்கு ஊண்டிட்டு சைடில் பக்கம் விலக்கி காமிக்கிறேன் பாருங்கள். காய்கறி கழிவை உங்களுக்கு விலக்கி காமிக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் மேல் பகுதி மண்ணில் இந்த கட்டிங்ஸை நான் ஊண்டியும் காட்டுறேன். கண்டிப்பாக இது பழச்சி வரும். இந்த காய்கறி கழிவு கம்போஸ்ட்டே ஆகலை, அந்த பேக்லேயே நான் ஊண்டி இந்த செடியை வளர்த்து காமிக்கிறேன். தண்ணி மட்டும் ஒரு கை தண்ணி நீங்கள் தெளித்து விட்டால் போதும். ஒரு 20 நாள் 25 நாள் கழித்து நீங்கள் மண்ணை நல்லா கிளறி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 கை தண்ணி கூட நீங்கள் இந்த செடிக்கு விடலாம். இல்லை 1/4 டம்ளர் தண்ணி, 1/2 டம்ளர் தண்ணி கூட விடலாம். அது வரைக்கும் ஒரு 15 நாள் வரைக்கும் சுற்றி மண் பகுதியில் தெளித்து மட்டும் விட்டிங்கன்னா போதும். நிறைய தண்ணி கொடுக்காதீங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த செடியை வளர்த்து கொண்டு வரணும் அப்படின்னா, இது இப்போ குழந்த செடி, கண்டிப்பாக நீங்கள் நிழலில் வச்சு தான் வளர்க்கணும். எங்கெல்லாம் நிழல் இருக்கோ மாடியில் 2 செடிக்கு இடுக்கில் நிழல் இருக்குன்னா இடுக்கில் ஒளிச்சு வைங்க. சூரிய வெளிச்சம் ரொம்ப படாத மாதிரி பார்த்துக்குங்க. அப்படி பண்ணிங்க அப்படின்னா நிறைய பக்கவாட்டு கிளைகள் சீக்கிரமாக தழிஞ்சு வரும். இந்த சம்மர்லேயும் நீங்கள் இந்த மாதிரி பதியம் வச்சதை நீங்கள் வேறு ஒரு தொட்டிக்கு கண்டிப்பாக ரீபாட் பண்ணி வைக்கலாம். இப்போ நான் பெரிய கட்டிங்ஸ் வச்சுருக்கிறது கம்போஸ்ட்டே ஆகாத 10 நாள் கம்போஸ்ட்டில் வச்சுருக்கேன், கிச்சன் கம்போஸ்ட் பேக்கில். இப்போ மண்ணை விலக்கி காமிக்கிறேன் பாருங்கள். உள்ளுக்குள்ளே வெங்காயத்தூள், காஃபி பொடி, டீ பொடி, பூண்டு, என்னெல்லாம் காய்கறி கழிவில் நம்ம போடுவோமோ எல்லாமே இருக்குது பாருங்கள் உள்ளே.
இதில் செடியை வளர்த்து நான் பூக்க வச்சும் உங்களுக்கு காமிக்கிறேன். இன்னும் ஒரு 15-20 நாள் போகட்டும். இந்த செடியெல்லாம் எப்படி வளர்ந்துருக்கு அப்படிங்கிறதையும் காமிக்கிறேன். நீங்கள் ரொம்ப சிம்பிளாக க்ரோ பேக்லேயே கம்போஸ்ட் பண்ணலாம். க்ரோ பேக்லேயே எப்படி கம்போஸ்டிங் பண்ணுறது அப்படின்னு நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கேன். இப்போ நான் மண்ணை எடுத்து போடுறேன் பாருங்கள். அதுதான் கம்போஸ்ட் ப்ராசஸ் முடிஞ்ச மண். நல்ல கருப்பு கலரில் பொட்டு மாதிரி உதிராக இருக்குது பார்த்தீங்களா? இது ஒரு 28 நாள் 30 நாள் ஆன க்ரோ பேக் கம்போஸ்ட். அதை தான் இந்த செடிக்கு சுற்றி போட்டு விடுறேன். இப்போ அடியில் கம்போஸ்டிங் ப்ராசஸ் அந்த பேக்கில் நடந்துக்கிட்டே இருக்குது. மேலே கம்போஸ்ட் ஆன மண்ணையும் கொஞ்சம் போட்டிருக்கேன். அதுலேயும் ஏராளமான நுண்ணுயிர்கள் இருக்குது. இது போய் அந்த அடியில் மக்காமல் இருக்கிறத கண்டிப்பாக சீக்கிரமாக மக்க வைக்கும். இதுதாங்க ஒரு சின்ன டெக்னிக்கு. இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா சூப்பராக செடி எந்த விதமான செடியாக இருந்தாலும் சரி, காய்கறி செடி, பூச்செடி, பழச்செடின்னு எல்லாத்தையுமே சுலபமாக வளர்த்து கொண்டு வரலாம். இப்போ நான் கிளறி காட்டுற மண் இருக்குது பாருங்கள். இப்போது நான் பிடுங்கிட்டேன் அந்த சின்ன கட்டிங்ஸை. இது அடியோடு உங்களுக்கு கிளறி காமிக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுறேன். இது கம்போஸ்ட்டு முடிஞ்ச மண். நல்லா உதிராக கருப்பு கலரில் பொலன்னு இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் 2 கட்டிங்ஸ் நான் ஊண்டியிருக்கேன். ஒன்று பெரிய கட்டிங்ஸை கம்போஸ்ட் ஆகாத மண்ணில் ஊண்டியிருக்கேன். இந்த சின்ன கட்டிங்ஸை 30 நாள் கம்போஸ்ட் ஆன மண்ணில் ஊண்டியிருக்கேன். எது வேகமாக தழைச்சி வருது, எதில் அதிக பக்கவாட்டு கிளைகள் எதோட வளர்ச்சி ஃபாஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். நம்ம எல்லாருமே காய்கறி கழிவை தூக்கி போடாமல் இந்த மாதிரி க்ரோ பேக்லேயே சிம்பிளாக நீங்கள் கம்போஸ்டிங் பண்ணலாம். போன கம்போஸ்டிங் வீடியோவுக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. எல்லாருக்குமே இந்த நேரத்தில் என்னோடய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ செடி ஊண்டி இருக்கோம் அப்படிங்கிறதுக்காக 2 தொட்டிக்கும் ஒரு 2 கை தண்ணி நான் தெளித்து விட்டுருக்கேன் பாருங்கள். இவ்வளவு தான் நான் கொடுத்துருக்குற தண்ணி. கண்டிப்பாக இதை நிழலான பகுதியில் வைங்க. ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா பானு ஆர்கானிக் கார்டனை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ்.